பஹாரியா கானா ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுக்கும் பிரியாணிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. பிரியாணிக்கு போட வேண்டிய எல்லா மசாலா இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மைல்டா இதுல போடுறோம், அவ்வளவுதான். இதுல மீட் கிடையாது. தண்ணிக்கு பாதி தண்ணி பாதி கோகோனட் மில்க் போட்டு நம்ம கோகோனட் மில்க்லயே குக் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம தம் வைப்போம். ஸோ இந்த டேஸ்ட் வந்து ஆசமா இருக்கும். இதுல வந்து நம்ம வந்து பே லீஃப் போடுறோம், பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே போடுறோம், கொஞ்சம் முந்திரியும் போடுறோம். அப்புறம் அந்த ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பேண்டன் லீஃப், அதையும் நல்லா ஒரு முடிச்சு போட்டு அதையும் போட்டிருக்கிறேன் நான். புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டு சேர்ந்து சூப்பரா பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு ரெசிபி வேணும்னா என்னோட சேனல்ல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. பஹாரியா கானா தம் போட்டு எடுத்தாச்சு. இந்த டம் போட்டதுக்கு அப்புறம் இந்த ரம்ப இலைய நம்ம எடுத்துருவோம்.